உலகமே படைக்கப்பட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதை ஹதீஸ்களில் பார்க்கிறோம். இப்படி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து நேராக உயிராக இருந்தவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித படைப்பிற்கு ஆதமை படைத்து ஆதமுடைய உடம்பில் ஊதினார். ஆதம் நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய உயிரால் ஊதி படைக்கப்பட்டவர்கள். ஊதி முடித்துவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளியை ஆதமுக்கு கொண்டு போய் வைத்தான். உங்களுக்கு தெரியும், ஆதமில் ஹவ்வாவையும் திருமணம் செய்கிற போது மகர் கொடுக்க வேண்டும். மகனாக ஆதம் நபி என்ற போது அல்லாஹ் சொன்னான், ஸல்லு அலன் நபி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்தன் மர்ரா 3 முறை ஸலவாத் ஓதுங்கள். அந்த ஸலவாத் ஓதப்பட்டுதான் நிக்காஹ் செய்யப்பட்டது. ஆதம் நபியுடைய நிக்காஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரக்கத்தால் நடைபெற்றது. நீங்க நிறைய நபர் நீங்க பாப்பீங்க, ஹதீஸ்களில் உண்டு. என்னன்னா, வாங்க சொல்லும்போது அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அதற்கடுத்து 2 முறை சொல்லி முடித்துவிட்டு அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகிற போது கைகளில் முத்தமிட்டு கண்ணீர் தடவுவார்கள். நாயகம் சொன்னார்கள் ஹதீஸில், வாங்க சொல்கிற போது யார் கைகளில் முத்தமிட்டு கண்களில் தடவுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் ஒருபோது கூட நாராக்க மாட்டான். இதை முதலில் செய்தவர் யார் தெரியுமா? முதலில் இந்த பழக்கத்தை கொண்டு வந்தது யார்? வரலாறுகளில் தஃசீர்கள் எழுதுகிற போது ஆதம் நபிக்கு நாயகத்துடைய அந்த நூல் போனதற்கு பின்னால் இந்த 2 பெருவிரல்கள் பிரகாசமாக ஆனது. நாயகம் அந்த நூல் வெளிச்சம் உள்ளே போனதற்கு பின்னால் 2 பெருவிரல்களும் பிரகாசமாக ஆனதால் இந்த 2 பெருவிரல்களை முதலில் முத்தமிட்டவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். பெருவிரலை முத்தமிட்டு தன் கண்களில் தடவி கொண்டார்கள். அதைத்தான் நாயகம் சொன்னார்கள், யார் இப்படி செய்கிறார்களோ அவருடைய கண்ணை அல்லாஹ் ஒருபோதும் குருடாக்க மாட்டான். இந்த சிறப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான். ஆதம் நபியிடமிருந்து வந்த அந்த நீர் துளி அடுத்து ஷீத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வழியாக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வழியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வழியாக இஸ்மாயில் நபி அவர்கள் வழியாக குறைஷி கோத்திரம் அரபுகள், அதில் கினானா என்ற கோத்திரம், அதில் ஹாஷிம் என்ற கோத்திரம், அந்த வழியில் நாயகத்துடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப், அவருடைய மகனார் அப்துல்லா, அவர்களுடைய மகனார் ஆகப்பெரிய மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படித்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த சந்ததியில் தான் அல்லாஹ் படைத்தான். நாயகத்துடைய பரம்பரை என்பது பாதுகாக்கப்பட்ட பரம்பரை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் யமன் நாட்டிற்கு கோடை காலத்தில் வியாபாரத்துக்கு போனார்கள். வியாபாரத்துக்கு போனப்ப ஒரு யகூதி, வேதம் படித்த ஒரு யூதர் வந்து பேசினார். நீங்கள் மக்காவிலிருந்து வருகிறீர்கள்? ஆம், மக்காவிலிருந்து தான் வருகிறேன். நாயகத்துடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் சொன்னார், நான் மக்காவிலிருந்து தான் வருகிறேன். உங்களுடைய உடலை நான் பார்க்க வேண்டும், உங்க உடலை எனக்கு காட்டுங்கள். அப்துல் முத்தலிப் அவர்கள் மறைவான பகுதிகளை காட்டவில்லை, மற்ற பகுதிகளை காண்பித்தார்கள். அதை பார்த்து யூதர் சொன்னார், உங்களுடைய ஒரு கையில் அரசாட்சி வரும், இன்னொரு கையில் நபித்துவம் வரும், கடைசி திருத்தூதர் உங்களுடைய சந்ததியில் தான் வருவார். கல்லகமின் சுஜாஅத்தி, சுஜாஅத் ஆகிவிட்டதா? சுஜாஅத்னா என்ன? உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதா? எனக்கு நிக்காஹ் ஆகல. நீங்கள் சீக்கிரமாக ஊருக்கு போய் நிக்காஹ் செய்து கொள்ளுங்கள். ஜஹரா என்ற குடும்பத்தை சார்ந்த பெண்ணை திருமணம்
அந்த பெண் வழியாகத்தான், அந்த சந்ததி வழியாகத்தான் உங்களுக்கு ஒரு நபி வாரிசாக வரப்போகிறார். பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் மக்காவுக்கு வந்து மதீனாவில் ஸஹரா என்ற குடும்பத்தை சார்ந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்தார்கள். அவர்களுக்கு 10 ஆண் குழந்தைகளை அல்லாஹ் தந்தான். அந்த 10 ஆண் குழந்தைகளில் அழகான ஆண் அப்துல்லா என்ற குழந்தை. அந்த குழந்தைக்கு அதே ஸஹரா என்ற குடும்பத்தை சார்ந்த ஆமினா என்ற பெண்மணியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்ய வைத்தார்கள். இந்த அப்துல்லாவிற்கும் ஆமினாவுக்கும் பிறந்த நபிதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகத்துடைய அந்த பிறந்த அந்த நிகழ்வு மிக மிக அற்புதமானது, ஆச்சரியமானது. உலகத்தில் எந்த பெண்மணிக்கும் இப்படி குழந்தை பிறக்கவில்லை. ஆமினா அம்மையார் அவர்கள் அறிவிப்பு தருகிறார்கள். குழந்தை பிறந்த அந்த நாளில் நடந்த நிகழ்வை அவர்கள் சொல்கிற போது, ராய்து ஜுனாஹ காயின் அபியது, வெள்ளை நிற ஒரு பறவை என்னிடத்தில் வந்தது. அதை நான் பார்த்தேன். அது மசஹஅலி நெஞ்சில் அது தன் ரெக்கையை வைத்து தடவியது. அது தடவுகிற போது என் மனதில் இருந்த பயம் எல்லாம் போய்விட்டது. ஏன் தெரியுமா? அன்னைக்கு அவங்க டெலிவரி டயத்தில் கணவர் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்னால் 6 மாதங்களுக்கு முன்னால் தந்தை மரணித்து விடுவார். இந்த உலகத்தில் அனாதையாக பிறந்த ஒரு குழந்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாயகத்தின் அந்த நிகழ்வில் அந்த புறா கடலிய போது அவர்களுக்கு பயம் போய் பிரகாசமாக உணர்ந்தார்கள், சந்தோஷமாக உணர்ந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், அன்றைய பொழுது சில பேர் பேசினார்கள், மனிதனுடைய பேச்சை கொண்டு எனக்கு தர தெரியவில்லை. ஆனால் அவர்கள் பேசுகிற செய்திகளை நாம் என் காதில் கேட்டது. அவர்கள் சொன்னார்கள், குது மின் ஐஸன் நாஸ், மக்களில் சிறந்த மனிதரை நீங்கள் வெளியாக்குங்கள் என்று சொன்னார்கள். என் வயிற்றிலிருந்து என்னுடைய குழந்தையை அவர்கள் வெளியாக்கினார்கள். என் குழந்தை முகமது அவர்கள் பிறக்கிற போது பத்னா செய்யப்பட்டு பிறந்தார்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ் பத்னா செய்ய வைத்து பிறக்க வைத்தார். நாயகத்துடைய மறைமுகமான பகுதியை உலகத்தில் யாரும் தொடக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் பத்னா செய்யப்பட்ட நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிறக்க வைத்தார். கண்ணில் சுருமா போன்ற நிலையில் நாயகம் பிறந்தார்கள். தொப்புள் கொடி அறுக்கப்பட்டு பரிசுத்தமான நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். இன்னும் சொன்னார்கள், நாயகத்திற்கு ஆதமுடைய குணத்தை அல்லாஹ் கொடுத்தான். நூஹ் நபியுடைய மென்மையான தன்மையை அல்லாஹ் கொடுத்தான். தாவூத் நபியுடைய அழகிய குரல் வளத்தை அல்லாஹ் கொடுத்தான். யஹ்யா நபியுடைய அந்த பட்டற்ற பண்பை அல்லாஹ் கொடுத்தான். ஈசா நபியுடைய கண்ணியத்தை அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான். இந்த நபிமார்களுக்கு என்னென்ன சிறப்புகள் இருந்ததோ அந்த அனைத்து சிறப்பை பெற்று பிறந்த ஒரு குழந்தை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த முஹம்மது என்ற பெயர் நாயகத்திற்கு மட்டும்தான் வைக்கப்பட்டது. அதற்கு முன்னால் எந்த குழந்தைக்கும் அந்த பெயர் இல்லை. ஆனால் வேதங்களில் இருந்தது, அஹ்மது என்று இருந்தது. யாரும் அந்த பெயரை வைக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தேர்வு செய்து பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் மூலியமாக கொடுக்கப்பட்ட பெயர் முஹம்மத். முஹம்மது என்றால் புகழப்பட்டவர். அந்த புகழுக்கு எல்லை என்பதே இல்லை. ஆதம் நபி தொட்டு கடைசி கியாமத் வரை, மஹ்ஷர் வரை புகழ் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். இறந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் வருங்காலத்திலும் எல்லா காலங்களிலும் புகழை பெற்றவர்கள்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பானவர்களே நாயகத்தை உச்சத்தில் கொண்டு போய் அல்லாஹ் வைத்தான். எங்கு வைத்தான்? அவனுடைய சிம்மாசனம். அதற்கு மேல் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பார்த்தார்கள் என்று வரலாறுகளில் உண்டு. அன்பானவர்களை எங்கெல்லாம் அல்லாஹ் தன்னை நினைவுபடுத்துகிறானோ அந்த இடத்தில் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் சொல்லப்படுவது அல்லாஹ் கொடுத்த சிறப்பு. இன்னமும் தாண்டி குர்ஆனை நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் அல்லாஹ்வுக்கு எதுவும் கடமை கிடையாது. நீங்க நன்கு யோசிக்க வேண்டும். எதுவும் அவனுக்கு கடமை கிடையாது. ஒரு கடமை என்றால் ஒருவர் இன்னொரு மீது திணிப்பது கடமை. இதை செய்தியாக வேண்டும் என்று சொல்பவர் நமக்கு மேலே உள்ளவர். ஆனால் அவனுக்கு மேல் யாரும் கிடையாது. அவனுக்கு எதுவும் கடமை கிடையாது. குர்ஆனில் ஒரே ஒரு கடமையை தான் அல்லாஹ் சொல்கிறான். தனக்கென்று அவன் கடமையாக்கி வைத்திருக்கிறான். நம்மை போன்றவன் தொழுவதோ நோன்பு வைப்பதோ ஸகாத்தோ ஹஜ்ஜோ எதுவும் அவனுக்கு கடமை அல்ல. ஆனால் ஒரு வசனத்தில் தனக்கு கடமை என்று அவனே சொல்கிறான். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா என்ற வசனம் 22வது ஜுஸில் இடம்பெறுகிற வசனம். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ்வும் வ மலாயிகத்தஹு